பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான ஏப்ரல் மாதத்திலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக நான் ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியை அநேகர் முட்டாள்களின் தினமாக பார்க்கிறார்கள். ஆனால் நமக்கு இது முட்டாள்கள் தினம் அல்ல. கடவுள் கொடுத்த ஒரு புதிய நாள், ஒரு புதிய மாதம், ஒரு தொடக்கம். மேபி நீங்க உலக பிரகாரமா பார்க்காதீங்க. கர்த்தர் எப்படி உங்க உள்ளத்துல பேசுறாரோ, அப்படி எந்த வார்த்தையை வச்சு பேசுறாரோ அப்படி நீங்க பாருங்க. அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்தில் இந்த காணொளி வாயிலாக சந்திக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உங்க பிரசன்னம், கிருபை இந்த காணொளியை காண்கிற கேட்கிற யாவர் மேலும் தங்குவதாக. தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். பிரியமானவர்களே, அருமையான ஒரு வார்த்தை. தேவன் என்ன சொல்லுகிறார்? சகேயுனுடைய வீட்டில் போய், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. வீட்டிற்கு என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பை நான் அருள்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். பொதுவா சொல்றார், அந்த வீட்டிற்குள்ள போன உடனே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்கிற அந்த விடுதலை, ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு 3 காரியத்தை இந்த வாக்குத்தத்த செய்தியில நான் சொல்ல விரும்புகின்றேன். ரட்சிப்பு என்றால் விடுதலை, பாதுகாப்பு. சோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிற மனுஷன். எப்படியாவது இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனிடத்தில் இருந்தது. வசனம் 3 நீங்க கவனிக்கணும். லூக்கா நற்செய்தி 19 வசனம் 3 கவனித்தால், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க அவன் வகை தேடினான். இன்னைக்கு அந்த வாஞ்சை நம்மில் பலரிடத்துல இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள வராங்க, கொஞ்ச நாள் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அந்த வாஞ்சை என்பது ஒரு பிரசிஸ்டண்டா அவங்களுக்குள்ள இருக்கிறது இல்லை. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறும் அப்படின்னார். அந்த நாட்களில் எல்லாம் ஜெபம் என்பது எத்தனை மணிக்கு சொன்னாலும் அந்த வாஞ்சை இருந்தது. நாங்கள் கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அன்னைக்கெல்லாம் 5:30 மணி 5 மணிக்கெல்லாம் ஜெபம் இருக்கும். அனைத்து மக்களும் போய் நேர் முழங்கால நின்று ஜெபிப்பார்கள். சில திருச்சபைகள்ல அதிகாலை ஆராதனை இருக்கிறது. வாஞ்சையுள்ள ஜனங்கள் ஓடி வந்து வாஞ்சையோடு கூட ஜெபிப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அந்த வாஞ்சையே இருக்காது அவங்க கிட்ட. எவ்வளவு சொன்னாலும் ஜெபிக்கணுமா, வேதம் வாசிக்கணுமா, சர்ச்சுக்கு போகணுமா, தேவனை தேடணுமா என்கிற அந்த ஒரு வாஞ்சையை அவங்க கிட்ட இருக்காது. நீங்க தேவனால வல்லமையா பயன்படுத்தப்பட்ட எந்த மனிதரை வேணாலும் நீங்க பாருங்க, அவங்களுக்குள்ள இருந்தது அந்த வாஞ்சை தான்.
அந்த வாஞ்சை தான் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தியிருக்கிறது. அந்த வாஞ்சை தான் அவர்களை ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறது. அப்போ எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஒரு வாஞ்சை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த வாஞ்சை நம்ம கிட்ட இருந்தாலே போதும், விடுதலை சாத்தியம், ரட்சிப்பு சாத்தியம். ஆமென். நிச்சயமா நம்ம ஆண்டவர் நம்ம உள்ளத்துல வரணும், வாஞ்சிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க, உண்மை நான் பார்க்கணும், உம்மோடு உறவாடணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? புதுசா இருக்கக்கூடிய மக்கள் நம்ம பல ஊழியங்களுக்கு போற இடத்துல பார்க்கிறோம். இயேசுவை புதுசா அறிஞ்ச மக்கள் அவ்வளவு வாஞ்சியா இருப்பாங்க. ஐயோ, மெசேஜ் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, இன்னும் நடத்துங்க, இன்னும் பாடுங்க, இன்னும் ஆராதிங்க அப்படின்வாங்க. கொஞ்ச நாள் ஆகி சலித்து போன மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த டைம் பார்ப்பாங்க, நேரத்தை பார்ப்பாங்க, காலத்தை பார்ப்பாங்க, சூழ்நிலைகளை பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஏன்னா வளர்ந்துட்டாங்க. ஸோ இந்த வாஞ்சை என்னைக்குமே குறையக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில சாகர வரை இந்த ரட்சிப்பின் மீது இருக்கிற அந்த வாஞ்சை, தேவன் மீது இருக்கிற அந்த பற்று ஒரு நாளும் குறைஞ்சிடக்கூடாது. இதுதான் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இது நான் சகேயு கிட்ட பார்க்கிறேன். ரெண்டாவது, சகேயு செய்த ஒரு காரியம், அவரை பார்க்கும்படி அவருக்கு முன்பதாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்துல ஏறினான். ஏன்னா அவன் குள்ளமா இருந்தபடினான். ரெண்டாவது பிரயாசம், முயற்சி, ரட்சிப்புக்கேற்ற ஒரு முயற்சி. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில நம்ம அடைய போகிற நன்மைகளுக்காக, சுகத்துக்காக நம்ம வாழ்க்கையில நம்ம ட்ரை பண்றதை நிறுத்தவே கூடாது. நாம செய்யறத நாம செய்யணும், அவர் செய்யறத அவர் செய்வார். வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். நான் செயல்பட்டனா அவர் செயல்படுவார், நான் விரும்பணும் அவர் செயல்படுவார். தேவனை செயல்படுத்தக்கூடிய சக்தி உங்க விசுவாசத்துக்கும் அந்த விசுவாசத்தை கிரியைகளினால் பிரயாசப்படுத்துகிற விதத்திலும் தான் இருக்கிறது. நிச்சயம் அது தேவனை செயல்பட தூண்டும். உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தை கிரியைகளினால் நீங்கள் உங்க வாழ்க்கையில காண்பிக்கும் போது அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அதான் நான் சொல்ல விரும்புறேன். இன்னும் எஃபெக்டிவா அது உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவா இருக்கும். ஸோ முயற்சி பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறாங்க, ஆசைப்படுறாங்க, ஆனா முயற்சி பண்றது இல்லை. பெரும்பாலுள்ள ஸ்திரீ கூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா வாழ்க்கையில சுகம் கிடைச்சிருக்காங்க. அவகிட்ட ஒரு முயற்சி இருக்குது. 18 வருஷம் கூனியுள்ள ஸ்திரீ, அவ தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறா. அவகிட்ட ஒரு முயற்சி இருக்குது. நான் ஏன் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு அவ யோசிக்கல. பர்த்திமேயு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி, ஆண்டவர் அழைத்த போது வஸ்திரத்தை உதறிட்டு ஓடி வருகிறான். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம். ஸோ எல்லா இடத்திலும் முயற்சி என்பது ரொம்ப 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 முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம். ஸோ வாஞ்சை ஒரு பக்கம் இருக்கணும், அடுத்து அந்த வாஞ்சைக்கு ஏற்ற ஒரு முயற்சி இருக்கணும். அப்போதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். தேவனால வல்லமையா பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள், தேவனுடைய ஊழியர்கள் எல்லாம் பாருங்க, வாஞ்சையா ஓடுனாங்க. வாலிப வயசுல ஊழியத்துக்கு வாஞ்ச, ஜெபிக்கிறதுக்கு வாஞ்ச, எங்க கூட்டம் நடந்தாலும் ஓடிடுவோம். நான் அப்படிதான் இருந்தேன். ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்துல 5 மணி, 4 மணி, 3 மணி, விடிய காத்தால எத்தனை மணி, முழுருவு ஜெபம், என்ன வச்சாலும் சரி, உபவாச ஜெபம், முகாம்கள் என்ன வச்சாலும் சரி ஓடிடுவோம். லீவு போட்டு, லீவு கிடைச்சா காம்பன்சேஷன் ஒர்க்கு, அதுக்காக முன்னாலேயே ஒர்க் பண்ணி அந்த டைமை சேவ் பண்ணி வச்சிருப்போம். நான் கிட்டத்தட்ட ஒரு 300 hours சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது ஓவர் டைம் ஒர்க் பண்ணி அந்த 300 hours நான் எப்போ லீவ் கேட்டாலும் கொடுக்குற மாதிரி சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அது எதுக்கு பயன்படுத்துவேன்? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அந்த நேரத்தை நான் ஒதுக்கி வைப்பேன்.
8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமா செய்வேன். 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சு தான் அந்த நேரத்தையும் அந்த நாட்களையும் நான் சேவ் பண்ணேன். அப்போ 3 நாள் முகாம் 5 நாள் முகாம் நடக்கும்போது யார்கிட்டையும் நான் லீவ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் லீவ் கேட்ட உடனே அவங்க கொடுத்துருவாங்க. லீவ் கேட்ட உடனே அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்திடுவாங்க. ஸோ இதுதான் அந்த முயற்சி. இது சகைக்கிட்ட சூப்பரா இருக்குது. 3வது காரியம் அறிக்கை. அறிக்கை செய்வது மிக 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 முக்கியமானது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அறிக்கை செய்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிச்சயம். ஏன்னா யாரும் அவனை ஃபோர்ஸ் பண்ணல, யாரும் அவனை கட்டாயப்படுத்தலை. ஈவன் இயேசு கிறிஸ்து கூட உன் பாவத்தை அறிக்கை செய்யன்னு சொல்லல. அவருடைய பிரசன்னமே நம்முடைய பாவ அறிக்கைக்கு நேராக தூண்டும். இன்னைக்கும் சொல்றேங்க, யாரும் போய் யாரையும் கட்டாயப்படுத்தி அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவ்வளவுதான். இயேசுதான் காட் அப்படின்னு அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சா போதும். அந்த வார்த்தைகளே, அந்த தேவ பிரசன்னமே அவர்களை மாற்றும். சகேயுவை மாற்றியது தேவனுடைய பிரசன்னம். அதான் முக்கியம். யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. அவனே சொல்றான் பாருங்க, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன். ஏன்? ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஒருவேளை வரி வசூல் பண்ணும்போது எத்தனை பேரை துக்கப்படுத்தினானோ, எத்தனை பேரை துன்பப்படுத்தினானோ, எத்தனை பேரை காயப்படுத்தினானோ தெரியல. அவன் சொல்றான், என்னுடைய ஆஸ்தியை ஒருவேளை அவன் துன்மார்க்கமா சம்பாதிச்சானா, நேர்மையா சம்பாதிச்சானே நமக்கு தெரியாது. ஆனா அவனுக்குள்ள ஒரு குறுகுறுன்னு ஒரு மனதுல ஒரு சின்ன ஒரு காரியம் இருக்குது. அறிக்கை செஞ்சிட்டான், நான் அதை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அடுத்தது, நான் யாரிடத்திலாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தால், எதையாவது அநியாயமாய் பெற்றதுண்டானால், அப்படின்னா பெற்றிருக்கிறான், ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அது எல்லாம் நாளத்தனையாக நான் திரும்ப கொடுக்கிறேன். அறிக்கை செய்தலின் ஆற்றல் அப்படின்னு ஒரு புத்தகம் அன்பு ஊழியர் டெரிக் பிரின்ஸ் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க. முடிச்சா அந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு எவ்வளோ பவர் அந்த கன்ஃபஷனுக்கு இருக்குது அப்படின்றது நீங்க அறிஞ்சிக்குவீங்க. நான் ஊழியம் பண்ற இடத்துல மத்திய பிரதேசத்துல 2-3 வாரங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம். அதே மாதிரி நேற்று கூட பொள்ளாச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட ரொம்ப நேரம் ஒரு பையனுக்கு விடுதலை ஆகலை. பிசாசு போராடுது, அப்படியே விழுந்து கிடக்கிறான், அவனுக்கு விடுதலையே கிடைக்கல. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல சமீபத்தில், இது ரெகுலர் என்னுடைய ப்ராக்டிஸ், என்னால சொல்றேன், டெலிவரன்ஸ் பண்ணும்போது, ஹீலிங் பண்ணும்போது அது நடக்கல, தாமதிக்குதுன்னா ஐ எம் ப்ரேயிங் ஃபார் த கன்ஃபெஷன். அந்த மனிதனுடைய ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்புக்காக நம்ம தரப்புல நிற்கணும். இது என்னுடைய ஊழியத்தினுடைய ப்ராக்டிஸ்ல ஒன்று. அப்படிதான் நான் ஜெபிக்கிறேன். அந்த மத்திய பிரதேசத்தில் ஜெபித்த போது அந்த பெண்ணுக்கும் அப்படிதான் ஜெபித்தேன். நேற்றைய தினத்துல ஜெபித்த அந்த வாலிபனுக்கும் அப்படிதான் ஜெபிச்சேன். ஆண்டவரே, இவனுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க, இவனுக்காக நான் பரிந்து பேசுகிறேன், இவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அந்த டிமம், அந்த ஸ்பிரிட் அவனை விட்டு விலகி போயிட்டு. ஏன்? அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள் இல்லையா? பாவ மன்னிப்பை பெறாத, அந்த நிச்சயத்தை பெறாத ஒரு மனிதனுடைய சோல் பிசாசின் பிடியிலிருந்து ஆனாலும் சரி, உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து ஆனாலும் சரி, விடுதலையாவது கடினம். ஸோ அதுக்கு தான் நம்மளை ஊழியக்கார தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவன் ஜெபிக்க முடியல, ஏன்னா அவன் விழுந்து கிடக்கிறான், அவனை டிமன் பொசஸ் பண்ணியிருக்குது, அவனுக்கு நிதானமே இல்லை. அவனுக்காக திறப்புல நிக்கிற இடத்துல, அப்ப பாருங்க, ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம், அவங்க பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல். இன்னைக்கு என் வீட்டில் என் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், என் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாவத்தில் இருக்கலாம், நண்பர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஸோ அவங்க ரட்சிப்புக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் அந்த விடுதலை. ஆனா சகைவுக்கு யாரும் ஜெபிக்கல, சகைவுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. சகை ஆட்டோமேட்டிக்கா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திஸ் இஸ் த பவர் ஆஃப் கன்ஃபெஷன், நாட் எ கன்ஃபியூஷன். இன்னைக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்.
பல விதத்துல குழப்பம். நம்ம சொல்லணுமா? இதெல்லாம் ஆண்டவருக்கே தெரியுமில்ல. நாவினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. இது பைபிள் பிரின்சிபல். அதனால சகேயு சொன்ன அடுத்த செகண்ட் ஆண்டவர் அவன் வீட்டில் நுழைந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நீ மட்டுமல்ல, இந்த வீட்டுக்கு, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை தர நான் ஆயத்தமா இருக்கிறேன். சகேயு, 3 காரியம். 1, வாஞ்ச. அந்த வாஞ்சையை நிறைவேற்றுகிற பிரயாசம், முயற்சி. 3, அந்த பிரயாசத்துக்கு மேல அறிக்கை. அந்த அறிக்கை நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய விஷயம். ஓகே, வாஞ்சை. இன்னைக்கு நிறைய பேர் வாஞ்சையோடு நிறுத்திடுறாங்க. ஆசைப்படுவாங்க, செய்ய மாட்டாங்க. இவன் ஆசைப்பட்டான், செய்தான், அறிக்கை பண்ணினான், ரட்சிப்பு ஆகிய விடுதலையை பெற்றுக்கொண்டான். நான் எந்த ஃபேக் ப்ராமிஸும் சொல்லி யாரையும் நான் என்னைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் வாக்குத்தத்தன்ற பேர்ல. ஆனா விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும். யாரெல்லாம் இந்த முயற்சி எடுக்கிறார்களோ, யார் வீட்டில் எல்லாம், குடும்பத்தில் எல்லாம் இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க ஃபேமிலிலாம் சால்வேஷனுக்குள்ள கண்டிப்பா வரும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் அமையட்டும். மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஏராளமான ஊழிய பயணங்கள். அதனாலதான் என்னால் நேரடியாக காணொளி போட முடியல. ஏற்கனவே லைவ்ல போட்டதுல கூட கொஞ்சம் வால்யூம் ப்ராப்ளம் இருந்துச்சு, சவுண்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால கர்த்தர் கிருபையினால நான் அகெயின் அப்லோட் பண்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தல அபிஷேக திருச்சபை மக்களுக்கும் இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் நல்ல நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்திலும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், உடைய தொழில் விருத்தி அடையட்டும், பிள்ளைகள் விருத்தி அடைவார்களாக, குடும்பம் நன்மையினால் திருப்தியாகட்டும். தொடர்ந்து உடைய கரம் இவர்களை தேற்றட்டும், தாங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் JHM மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நீங்கள் பெற்ற நன்மைகளை மறவாமல் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.